ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸில் இடம்பெற்ற திவாகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருந்தார், இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தார். அவர் வந்து பதிவிடுறது யாருக்கும் பிடிக்கால. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூஸ் அப்படி திவாகர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சரியாக வெளியிட மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இவர் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இதில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் வந்துட்டார். இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. ஏன்னா இவரை போய் வந்து கூப்பிட்ருக்காரு அப்படி எல்லாருமேட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் விளைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க வந்து அங்கேயும் போய் சும்மா இருக்காமல் எல்லாருக்கிட்டையும் வம்பு சண்டை இழுத்துக்கிட்டு இருந்தார். பார்வதி கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லோரும் வெளியில் தள்ளன்ட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் சும்மா இருக்கிறார். நிறைய சினிமாக்கள் வந்து நிறைய பணம் கேட்டதுனால யார் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து நடிக்கலை சொல்லலாம். இப்போ வந்து அவர் வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அதில் நான் ஹீரோவாக வந்து நடிக்கிறேன். எனக்கு நிறைய தடைகள் இருந்து எல்லா தடைகளையும் தாண்டி நானும் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவாக வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை கேட்டு எல்லாருமே ஆச்சரியம் அடிச்சிருக்காங்க. ஹீரோவாக இவரை வச்சு என்ன படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நகைச்சுவை படமாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்போவே வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் இவருக்கு உண்மையிலேயே திருமணம் வந்து ஆயாச்சு, டைவர்ஸும் பண்ணிட்டாரு. இவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படி சொல்லி வந்து மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து திருமணம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பல தடைகளை தாண்டி இப்போ சினிமாவில் ஹீரோவாக நடிக்க போகிறேன். எனக்கு வந்து சீக்கிரமாகவே சமந்தா மாதிரியோ திருசா மாதிரியோ ஒரு அழகான மனைவி வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஏன்னா அவரோட வயசு வந்து கண்டிப்பாக ஒரு 40 வயசுக்கு மேலேயே வந்து இருக்கும். அவர் அழகா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் சரி, அவருக்கு ஏற்கனவே திருமணம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருசா சமந்தா மாதிரி கேட்டிருக்காரு. இப்படி வந்து இவருக்கு வந்து உண்மையிலே பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக இருக்காங்க. வேணுன்னே இல்லை 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேணுன்னே அப்போ நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு செஞ்சாரா தெரியல. பிக் பாஸில் கூட நிறைய வந்து மொக்க வாங்கினார் சொல்லலாம். பிக் பாஸில் வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் நிறைய பிக் பாஸே கூட்டு இந்த பக்கம் தான் கதவு இருக்குது, நீங்கள் வெளியில் வந்து போயிடுறீங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்லேயே நிறைய வந்து இவரை வந்து சொன்னாங்கன்னு சொல்லலாம். இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் இது பேசியிருக்காரு. இதை பார்த்து எல்லாருமே ஐச்சியாக இருக்காங்க. ஆமாம் திருசா மாதிரி சமந்தா மாதிரி உனக்கு அழகுக்கு இதுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிக் பாஸ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்து வந்திருக்காரு அப்படின்னு தவிர வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து பலருடைய வாழ்க்கை நிலையே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டிருக்குன்னு சொல்லலாம். நல்லா போய்கிட்டு இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா போட்டதெல்லாம் வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அதே மாதிரி உண்மை இல்லாமல் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நிறைய பேர் வாழ்க்கை கிடைச்சதில் இவரும் ஒருத்தர் சொல்லலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு. இருந்தாலும் சரி, மக்களுக்கு இவரை பிடிக்கல அப்படின்னால யாருமே இது ஓட்டு போடல. சீக்கிரமே வெளியில் வந்துட்டார். இப்போ வந்து இங்கே கூட சும்மா இருக்காமல் நிறைய படங்களை நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தா நிறைய பணம் கேட்டதாக ரூமர்லாம் வந்துச்சு. இப்போ வந்து இவர் வந்து படத்தில் என்னென்ன படத்தை நடிக்க போகிறாரு என்ன அப்படிங்கிற தகவல் வந்து சீக்கிரமாகவே வந்து வரப்போகுது. நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நம்ம வந்து சேனல் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் போட்டுகிட்டே இருந்தால் தான் என்றைக்காவது ஒரு நாள் வந்து அந்த சேனல் வந்து கண்டிப்பாக யாராவது பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். எனக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்துருக்காங்க. சீரியல் ரிவ்யூ வந்து ரீயூஸ் வந்து கேன்சல் ஆனதால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9000 வீடியோவை நான் டெலிட் பண்ணிவிட்டேன். அப்படியே எனக்கு வீஸ் வந்து போயிடுச்சு. டக்குன்னு என்றைக்குமே ஒரு வீடியோ வந்து டெலிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது 9000 வீடியோ டெலிட் பண்ணதால் எனக்கு அப்புறம் அதனால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து போச்சு. இப்போ என்னால் வந்து அப்ளை பண்ணவும் முடியலை. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.